நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தரமற்ற மருந்துகள் கொள்முதல் வழக்கு எந்த விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. சட்டமன்றம் முன்பு அமர்ந்து நரிக்குறவர்கள் தர்ணா. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். சட்டமன்றம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து கொள்முதல் செய்த வழக்கில் எந்த விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தல் துறையானது புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் அலுவலர்கள் கொடுத்து வருகின்றனர். இதில் 2002 பட்டியலில் வாக்காளர்களின் பெயர் அல்லது அவரது தந்தை, தாய் உள்ளிட்டவர்களின் பெயர் இருந்தால் அவர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும். 2002 பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவர் எந்த ஒரு சான்றிதழையும் கொடுக்க வேண்டியதில்லை. பல தொகுதிகளுக்கு நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தபொழுது மக்களுக்கு அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை. இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு பட்டியலை ஆதாரமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பட்டியலை வைத்துதான் அடுத்தடுத்த தேர்தலை நான் சந்தித்துள்ளேன். தற்போதைய நடைமுறை வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும். மத்திய தேர்தல் துறை மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் துறை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் 2019 அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் என்னையும் இணைத்து பாஜகவை சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ், மருந்து வாங்குவது தொடர்பான கோப்பு என்னிடம் வராது, சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வரையே அந்த கோப்பு முடிந்துவிடும். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நான் தெரிவித்திருந்தேன். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பாக எந்த விசாரணை நடத்தினாலும் நான் தயாராக இருக்கிறேன். தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது குறித்து எந்த விசாரணைக்கும் நான், என் குடும்பத்தில் உள்ளவர்களும் தயாராக இருக்கிறோம். சார்லஸ் மார்டினுடன் தொடர்பில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் கூறியிருந்தார். தற்பொழுது வரை அவருடன் தொடர்பில் உள்ள அமைச்சர் ஜான்குமார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபாலும் கேள்வி எழுப்பியுள்ளார். என்ஆர் காங்கிரஸை பலவீனப்படுத்தும் பணியை பாஜக செய்து வருகிறது. மேலும் பாஜக 3 அணியாக செயல்படுகிறது. ஆட்சியை குறை சொல்பவர்கள் மீது பாஜக கைகோர்த்து உள்ளது. இதற்கு முதல்வரும் உடந்தையாக இருக்கிறார். வெளிப்படையாக அரசின் மீது குற்றம் சாட்டுவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்.
பாஜக என்ஆர் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக உள்ளது. முதலமைச்சர் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு தொகுதியில் நிற்பார். தான் போட்டியிட்டு வென்ற தட்டாஞ்சாவடியை முழுமையாக அவர் புறக்கணித்துள்ளார். மிகவும் பின்தங்கிய தொகுதியாக முதல்வரின் தொகுதி உள்ளது. கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை எந்த முடிவு செய்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் பல்வேறு கல்லூரிகள் வைத்துள்ளார். புதுச்சேரிக்கு அவர் புதியவர் இல்லை. அவர் புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் என திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிக்கவில்லை. எனவே அது குறித்து கருத்து எதுவும் இல்லை. எந்த விதத்திலும் ரங்கசாமியை ஆதரிக்கவில்லை. அவர் ஒரு மானம் கெட்ட அரசியல் செய்து வருகிறார் என தெரிவித்தார். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தங்களது பிள்ளைகளுடன் திடீரென சட்டமன்றம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு அரசு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இதற்காக பலமுறை முதலமைச்சர், அமைச்சர், மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்தியும் இதுவரை அவர்களுக்கான மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தங்களது குழந்தைகளுடன் சட்டமன்ற வாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது கையில் மழையில் நனைந்தபடி பிள்ளைகளின் புத்தகங்களை கையில் ஏந்தியபடி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பெரியகடை போலீசார் சட்டசபை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அங்கிருந்து கலைய செய்தனர். படிப்படி சொன்னாங்க. படிப்படினா எங்க படிக்கிறது? ஒரு பட்டால இப்படி இப்படி இந்த புக்கை நாஸ்தி பண்ணாக்கா ஒரு பள்ளிக்கூடம் சட்டை நனியுது, எங்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாமே ஃபுல்லா நனியுது. 20 வருஷமா கொட்டால தான் கிடைக்கிறோம். இந்த பிஸ்கெட் சின்ன பசங்களுக்கு பிஸ்கெட் எப்படி கொடுத்து ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை வழங்குவது, கிராமங்களை மேம்படுத்துவது மற்றும் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது கிராம பஞ்சாயத்து ஊழியர்களின் பணியாகும். புதுச்சேரியில் 190 கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மைய தடுப்புச் சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நோனாங்குப்பம் படகு குழாமிலிருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்புச் சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி 60 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் படகு குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் சுயதொழில் முனைவோரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
சுயசார்பு இந்தியா என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து தொகுதிகளிலும் சுயதொழில் செய்யும் தொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனை மற்றும் தொழிலை எப்படி முன்னேற்றம் செய்வது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பது, அனைவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுய தொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் சுய தொழில் முனைவோரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சுயசார்பு இந்தியாவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் துணை பொறுப்பாளர் மொபைல் சரவணன் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் நகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சுகந்தமலர், மீனவர் அணியின் நகர மாவட்ட அமைப்பாளர் கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் மகளிர்கள், பாஜக நிர்வாகிகள் விஜயகுமார், மஞ்சினி, அருண்குமார், செல்வம், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுயசார்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். திருநள்ளாற்றில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் உட்பட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் புதுச்சேரி அரசின் உதவித் தொகைக்கான அடையாள அட்டையை சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். மேலும் பேசிய GNS ராஜசேகரன் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் தற்பொழுதும் தொடர்ந்து செய்து வருவதோடு வரும் காலங்களிலும் சிறப்பாக மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். தேர்தலின் போது பலர் நாம் தேர்தலுக்கு பிறகு திருநள்ளாற்றில் இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது வரை நாம் இங்குதான் இருக்கிறோம். இப்படி கூறியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதிக்குள்ளாக அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வந்து சேரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர், திருநள்ளாறு பகுதி பொதுமக்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை தார் சாலை அமைக்கும் பணியை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ரூபாய் 11,23,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் தினேஷ், புதுச்சேரி JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். கொத்தாம்பாக்கம் ஓமந்தூரார் நிதி உதவி பெறும் அரசு நடுநிலைப் பள்ளியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார். கொத்தம்பாக்கம் ஓமந்தூரார் நிதி உதவி நடுநிலைப் பள்ளியில் சுற்றுப்புற மதில் சுவர் பாழடைந்து கீழே விழுந்து சேதமானது. இதனால் வெளியாட்கள் மற்றும் கால்நடைகள் உள்ளே வந்து படிக்கும் மாணவர்களுக்கு தொந்தரவு அளிப்பதாக அப்பகுதி மக்கள் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணியிடம் முறையிட்டனர். அதனை அடுத்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கொத்தாம்பாக்கம் ஓமந்தூரார் நிதி உதவி நடுநிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வு செய்தார். பழுதடைந்த சுற்றுச்சுவரை விரைவில் கட்டிக் கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு மதியம் வழங்கப்படும் மதிய உணவை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்து திருப்தி அடைந்தார். மேலும் நல்ல முறையில் சமைக்கும்படி சமையல் அமைப்பாளர் பலராமன், சமையலாளர் சுதாலட்சுமி, உதவியாளர் குணா ஆகியோருக்கு ஆலோசனை கூறினார். அப்பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமலதா, ஆசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, அருள்ஜோதி, ராஜி,
கீதா காந்தி, பிரியதர்ஷினி, கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி, ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சுந்தரமூர்த்தி, ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, முன்னாள் கவுன்சிலர் பொன்மலர், ராஜா, சுமன், தனஞ்சயன் குமார், ராமநாதன், போகிதாஸ் பலர் என உடனிருந்தனர். ஏம்பலத்தில் முதியோர் விதவைகள் மாதாந்திர ஓய்வூதிய தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. ஏம்பலம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வழங்கப்படும் முதியோர் விதவைகள், முதிர்கன்னிகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் 210 பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வுத் தொகை பெறும் ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏம்பலம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன், ஏம்பலம் கிராம என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சஞ்சீவி என்கிற அர்ஜுனன், சேலியமேடு தண்டபாணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பயனாளிகள், பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், நோனாங்குப்பம், படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் தொடங்குவதால் குறைந்த விலையில் காட்டன் துணிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பெரிய கடை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக 2ஆம் ஆண்டு நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான ஆக்ஷன் திருக்கனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் பிரைமரி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர். இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிப்பட்டு கமிட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இந்த ஏலத்தில் 250 விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர். இதில் 8 அணிகள் பங்கு பெற்று 250 வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணியும் 20 வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொண்டனர். இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ், மின்னல் வீரர்கள், சங்கராபரணி கொம்பன்ஸ், வெற்றி வீரன்ஸ், வெற்றி தளபதிஸ், கெத்து காங்கேயன்ஸ், ஜல்லிக்கட்டு காலைஸ், வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கு பெற்றனர். கடந்த ஆண்டு முதன்முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்பொழுது 2வது ஆண்டாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம் மற்றும் சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவனர் குருமகான், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள், சமூக அமைப்பினர், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தரமான
தரமற்ற மருந்துகள் கொள்முதல் வழக்கு எந்த விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. சட்டமன்றம் முன்பு அமர்ந்து நரிக்குறவர்கள் தர்ணா, இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். சட்டமன்றம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.